ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. மெக்கா நகரத்தில் மாற்றத்தின் அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்தது. மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். சிலர் உண்மையை ஏற்றார்கள், சிலர் அதைப் பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சார்கள். இதைக் கண்டு குறைஷ் தலைவர்கள் கவலைப்பட ஆரம்பிச்சார்கள். அவர்கள் நினைச்சார்கள், இது இப்படி தொடர்ந்தால் நம்ம அதிகாரம் குறைந்து போய்விடும். அந்த எண்ணம் மெல்ல கோபமாக மாறியது. அதனால அவர்கள் ஒன்றாக கூடினார்கள். ஒரு கூட்டத்தில் அவர்கள் தீர்மானமாக பேசினார்கள், இந்த செய்தி இங்கேயே நிறுத்தப்பட வேண்டும் என்று. அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு முடிவை எடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்று. அவர்கள் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறுத்த முயன்றார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த பதில் கிடைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். எந்த அழுத்தமும் அவர்களை மாற்றவில்லை. அவர்களின் உறுதி இன்னும் வலுவாக இருந்தது. இதை பார்த்த குறைஷ் தலைவர்கள் இப்போது புரிந்து கொண்டார்கள், இது சாதாரண விஷயம் இல்லை. இப்போது முன்பை விட அதிகமாக எதிர்ப்பு தொடங்கிவிட்டது. அடுத்த பகுதியில் என்ன நடந்தது தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்ட் 3ன்னு கமெண்ட் பண்ணுங்க.